வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா, பச்சரிசியில் வடகம் போட்டு இன்றைக்கி வறுத்தது தான். இது எதுக்காக இந்த டைமில் அதுவும் ஒரு சம்மர் சீசன் இந்த வீடியோ எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வெயில் காலத்தில் தான் இந்த வடகம் வத்தல் எல்லாருமே போட்டு வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் மழை சீசன் வந்தாலாம் அந்த டைம்லலாம் நம்மளால் சைடிஷ் செய்ய முடில, வீட்டில் ஒரு சில டைம் காய் இல்லைன்னா இதை வறுத்துக்கலாம். எல்லா சாதத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இதை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ஈவன் காய் கம்மியாக இருந்தால் கூட இதை வறுத்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை எப்படி செய்கிறேன்னு அது சிம்பிளாக சொல்கிறேன். பச்சரிசியை காய வச்சு அதை மாவு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இப்போ ஒரு செம்பு தண்ணி ஊற்றினோம்னா அதுக்கு தகுந்த அளவு ஒரு 2-3 கை மாவு போட்டு உப்பு தேவையானது போட்டு கூழாக காய்ச்சணும். ஒரு 10 நிமிஷத்தில் கூழ் காய்ச்சிரும். அதை ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் நம்ம வடகமாக போட்டோம்னா 2 நாள் காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம வறுத்துக்கலாம். நிறைய பேர் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கரெக்டாக அந்த வெயில் டைமில் போட்டுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் மக்களே.